Hare Krishna. So, Bhagavad Gita Anjav Adhyayam 16வது ஸ்லோகம். So, திருப்பி சொல்லுங்க. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Devim Saraswatim Vyasam Tato Jayamutiraye Tato Jayamutiraye Nashtaprayeshu Abhatreshu Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naistiki. Bhakti Bhavati Naistiki. பதினாறாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயம். ஞானேன தூ ததஜ்ஞானம் யேஷாம் நாஸ்ரிதமாத்மனா தேஷாமாதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத்பரம். ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாஸ்ரிதமாத்மனா தேஷாமாதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத்பரம். பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபயச்சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. ஞானேன ஞானத்தால் து ஆனால் தத் அது அஞ்ஞானம் அஞ்ஞானம் ஏஷாம் எவரது நாசிதம் அழிக்கப்படுகிறது ஆத்மன ஆத்மாவின் தேசாம் அவற்றின் ஆதித்யவத் உதயமாகும் சூரியனைப் போல ஞானம் ஞானம் பிரகாஷயதி வெளிப்படுத்தப்படுகிறது தத்பரம் கிருஷ்ண உணர்வு. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. இருப்பினும் அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதைப் போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது. பொருளுரை: கிருஷ்ணரை மறந்தவர்கள் குழப்பத்தில் இருப்பது நிச்சயம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள் குழம்புவதே இல்லை. சர்வம் ஞான பலவேன ஞானாக்னி சர்வ கர்மாணி என்றும் நகி ஞானேன சத்ருஷம் என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஞானத்திற்கு எப்போதும் உயர் மதிப்பு அளிக்கப்படுகிறது. அந்த ஞானம் என்பது என்ன? 7ஆம் அத்தியாயம் 19வது பதத்தில் கூறப்பட்டுள்ளது போல கிருஷ்ணரிடம் சரணடையும் போதே பக்குவ ஞானம் அடையப்படுகின்றது. பகுனா ஜன்மனா அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பற்பல பிறவிகளை கடந்த பின் ஞானத்தில் பக்குவம் அடைந்தவன் கிருஷ்ணரிடம் சரணடையும் போது, அதாவது கிருஷ்ண உணர்வினை அடையும் போது, பகலில் சூரியனால் எல்லாம் வெளிச்சப்படுத்தப்படுவது போல அனைத்தும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. உயிர்வாளி பல விதங்களில் மயக்கப்பட்டுள்ளான். உதாரணமாக, சற்றும் அறிவின்றி அவன் தன்னையே கடவுளாக எண்ணும் போது உண்மையில் அறியாமையின் இறுதி வலையில் வீழ்கிறான். ஆத்மாவே கடவுள் எனில் அவன் எவ்வாறு மயக்கத்திற்கு உட்படுவான்? கடவுள் மாயையில் மயங்குவாரா? அப்படியெனில் மாயை கடவுளை விட வலிமை வாய்ந்ததாகிவிடும். பக்குவமான கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள நபரிடமிருந்து மட்டுமே உண்மை ஞானத்தை அடைய முடியும். எனவே அத்தகு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை தேடி அவரின் கீழ் கிருஷ்ண உணர்வினை பயில வேண்டும். சூரியன் இருளை விரட்டுவதைப் போல கிருஷ்ண உணர்வு மாயையை விரட்டிவிடும்.
தான் இந்த உடல் அல்ல, உடலுக்கு அப்பாற்பட்ட திவ்யமான ஆத்மா என்னும் முழு ஞானத்தில் ஒருவன் இருந்தாலும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பகுத்தறிவது அவனுக்கு சாத்தியமில்லாத செயலாக இருக்கலாம். இருப்பினும் அவன் கிருஷ்ண உணர்வில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பக்குவமான குருவிடம் தஞ்சமடைந்து விட்டால் அனைத்தையும் நன்றாக அறிய முடியும். கடவுளையும் கடவுளுடனான தனது உறவையும் கடவுளுடைய பிரதிநிதியை சந்தித்தால்தான் அறிய இயலும். அவரிடம் கடவுளை பற்றிய ஞானம் இருப்பதால் கடவுளுக்கு சாதாரணமாக செய்யப்படும் எல்லா மரியாதையும் அவருக்கு செலுத்தப்படும் போதிலும் கடவுளின் பிரதிநிதியான அவர் தன்னை ஒருபோதும் கடவுள் என்று கூறிக்கொள்ள மாட்டார். கடவுளுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றல் வேண்டும். எனவேதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயம் 12வது பதத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தன்மை உடையவன் என்றும் தானும் தனித்தன்மை உடையவன் என்றும் கூறினார். அவர்கள் இறந்த காலத்திலும் தனிநபர்கள், நிகழ்காலத்திலும் தனிநபர்கள், எதிர்காலத்திலும் முக்திக்கு பிறகும் தனிநபர்களே. இரவில் நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக காண்கிறோம். ஆனால் பகலில் சூரியன் வானில் உள்ளபோது ஒவ்வொன்றின் உண்மை நிலையும் புலப்படுகிறது. தனித்தன்மையுடன் கூடிய ஆன்மீக வாழ்வை உணர்வதே உண்மை ஞானமாகும். ज्ञानेन तु तत्त्वानमेषं नाशितमात्मना तेषामादित्यवज्ञानं प्रकाशति तत्परम्। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललितं श्रीविशाखावतां च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवत्सादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லோரும் ஈவினிங் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா அறிவை பற்றி பேசுகிறார். பொதுவாகவே இந்த உலகத்தில் கூட அறிவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தோம்னாலே அதுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. அதனால பார்த்தோம்னா சம்டைம்ஸ் நிறைய பேர் அந்த அறிவு வாங்கிறதுக்காக நிறைய பணம் கூட செலவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், ஏன்னா அறிவு வாங்கணும். கடன் வாங்கி போய் படிப்பாங்க, கடன் வாங்கி அது படிக்க போவாங்க, ஏன்னா அது அறிவு. அதுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. இது தப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா உண்மையிலே அறிவு ரொம்ப முக்கியம். ஆனால் அறிவுங்கிறது என்ன பண்ணும், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவு இருந்தால் நான் ஜட ரீதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல பேர் புகழ் கிடைக்கும், நல்ல பணம் சம்பாதிக்கலாம், இப்படி தான் திங்க் பண்ணுறாங்க பொதுவாக. ஆனால் அறிவுங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். உண்மையில் அறிவு என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி அறிவுன்னு ஆக்சுவலி எது அறிவு, அது ரொம்ப முக்கியம். எதை அறிவுன்னு சொல்கிறாங்க? உதாரணத்துக்கு இப்போ இந்த மைக்கு தயாரிக்கணும்னா கூட அறிவு வேணும். இந்த மைக்கு தயாரிக்கிறதுக்கு அறிவு வேணும், இந்த புக்கு தயாரிக்கிறதுக்கு அறிவு வேணும், இந்த ஸ்டாண்டு தயாரிக்கிறதுக்கு அறிவு வேணும், வாட்ச் தயாரிக்கிறதுக்கு அறிவு வேணும். எல்லாமே அறிவு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது.
சமையல் பண்ணுறது கூட அறிவு தான். பட் இருந்தாலும் இருக்குலே சிறந்த அறிவு எது அறிவு? ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதாவில், க்ஷேத்ரா க்ஷேத்ரக்னோர் ஜானம் எத்த ஜானம் மதம் மமா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவு அப்படின்னாலே உடலை பற்றியும் தெரியணும். உடல்னா எது? வெறும் இந்த உடல் நினச்சிக்காதீங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த உடலுக்குள்ளே இருக்கிறவன் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணுங்கிறார். அதுதான் அறிவுங்கிறார். இந்த உடல்னா வெறும் இந்த உடல் மட்டும் இல்லை. இந்த உடல் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மனசு இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது, முக்குணங்கள் இருக்குது. மொத்தம் 24 மூலப்பொருட்கள் இருக்குது இந்த உடம்புல. இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த உலகமே 24 மூலப்பொருட்கள் வச்சு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் சில பேர் 25, 26 பொருள் கூட சொல்லுவாங்க. ஆத்மா இருக்குது, பகவான் இருக்கார். இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் எப்படி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அதுதான் அறிவுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், மதம் மமா, இது என்னோட ஒப்பீனியன் அர்ஜுனா. ஒப்பீனியன்னா கருத்து. பகவான் அவர் கருத்து அப்படின்னா அது உண்மை. இது அவரோட கருத்து, நம்மளுதுன்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் சொல்கிறார், இது என்னோட கருத்து. அறிவுன்னா ஆத்மா பற்றியும் தெரியணும், பகவானை பற்றியும் தெரியணும், இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறார். அதுதான் அறிவுங்கிறார். பட் எனவே இன்னைக்கு பார்க்குறோம், யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க. சரி, படித்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்காங்க, லைஃபே சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன அறிவு இருக்குன்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, அறிவாளி புலம்பவே மாட்டாங்க. ஸ்லோகம் இருக்குது, புலம்ப மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஒருத்தன் சும்மா புலம்புறான அறிவில்லைன்னு அர்த்தம். சிம்பிள். புலம்புறான அறிவு கட்டானா. இது நான் சொல்லலை, சாஸ்திரம். கிருஷ்ணர் சொல்கிறார், நசோஷதி நகாங்ஷதி அப்படிங்கிறார். புலம்பலாம் மாட்டான். ஏன்னா அறிவு இருக்கு. உண்மையில் அறிவு இருக்கிற இந்த உலகம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது கிருஷ்ணர் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். தேஷாம் ஆதித்ய வக்ஞானம்ங்கிறார். ஆதித்யான சூரியன் அர்த்தம். நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும். கார் மாதிரி தெரியும், கயிறு மாதிரி தெரியும், எல்லாமே தெரியும் நம்ம கண்ணுக்கு. அது மாதிரி தெரியும். இருட்டில் நமக்கு அப்படி தெரியாது. கயிறை நான் பாம்புங்கோன்னு நினைக்கலாம். ஓகே, கயிறு இருக்கு இல்லையா, பாம்புங்கோன்னு நினைக்கலாம். ஒரு நபர், எனக்கு கேள்விப்பட்டேன், ஒரு நபர் ரொம்ப இருட்டில் ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, காரில் போகிறாங்க, நிறுத்திட்டு ஏதோ வீடுமா இருந்துதான், சரி அதுவும் தெரில, ஏதோ திட்டுமா இருக்குன்னு சொல்லி எழுதி படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து தெரியுது அது அடுப்பு, பரோட்டா கல். கொஞ்ச நேரம் இன்னும் ரொம்ப இறங்கிட்டான். அது பரோட்டா கல்ல, பரோட்டா போடணும்னு தெரியல, இருட்டு. ஸோ அப்போ இருட்டில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தேவையில்லாததெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இது 100க்கு 100 உண்மை. இந்த உலகம் பூரா இப்போ அப்படி தான் இயங்குது. நீங்கள் நாட்டுக்கு நாடு சண்டை இருக்குது, வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலி, வீட்டுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்குவாங்க. ஏன்? நமக்குள்ளேயே நமக்கு சண்டை போட்டுக்குவோம். நல்லா யோசித்து பார்த்தா தேவையில்லாத சண்டையாக தான் இருக்கும். ஒரு பைசா பிரயோஜனம் இருக்க. ஏன் அப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னா அறிவு இல்லை, சிம்பிள். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிற அறிவு இருக்கிற புலம்ப மாட்டான். அவங்க எல்லாமே தெரியும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியும் அவங்களுக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்காக சண்டை போடணும். அதுக்காக அறிவாளி சண்டையை போட மாட்டான்னா சண்டையும் போடுவாங்க. அர்ஜுனர் சண்டை போடுறாரு. எதுக்கு சண்டை போடணும் கூட அவங்களுக்கு தெரியும். அர்ஜுனர் சண்டை போடுற சரியான காரணத்துக்காக போடுறார். ஸோ இந்த பொருளுரையில் சில பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். சர்வம் ஜான பிளவேனைவா. பிளவேனானா படகுன்னு.
இந்த நிறைய பேர் கப்பலெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, நல்லா ஓட்ட தெரிஞ்சதுன்னு வைங்க கப்பல், அவங்க என்னதான் கடல் வந்து ரஃப்பாக இருந்தால் கூட கப்பல் ஓட்டிடுவாங்க. சம்டைம்ஸ் கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அலையெல்லாம் பயங்கரமாக வரும். ஆனால் கேப்டன் புத்திசாலியாக இருந்தானா எல்லாத்தையும் மேனோவர் பண்ணிவிட்டு ஓட்டிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகவத்கீதா இது அறிவு, இது படகு மாதிரி. ஒருத்தர் பகவத்கீதா படித்தாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும், சால்வ் பண்ணிடுவாங்க. வெறும் ஃபேஸ்னா ஜஸ்ட் ஃபேஸிங், சால்வ் பண்ணுவாங்க. புரியுதா? சால்வ் பண்ணணும்னா தீர்த்துருவாங்க, பிரச்சனையை தீர்த்துருவாங்க. இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்குன்னா, பிரச்சனை வருது, தீர்க்க முடியலன்னா தப்பான வழியில் போயிடுவாங்க. மேபி சரி ஏதோ சினிமா போகலாம், வேறு வெளியூர் போகலாம், இல்லை ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், போதைப் பொருளுக்கு இந்த மாதிரி அடிமையாகும். இன்றைக்கி பாருங்கள், உலகம் பூரா ஏன் போதைப் பொருள் வருதுன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் நல்ல சைக்கலாஜிக்கலாக பார்த்தா அவன் ஒன்று மறக்கணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலி தான் உண்மை. நிறைய பேர் ஏன் போதைப் பொருள் எடுக்கிறான்னா மறக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனால் தாங்க முடியல, இது மறக்கணும். அதனால டெம்பரரியாக எடுத்து மறந்துடலாம், அது மறுபடியும் வரும். அது மறக்கணும்னு பார்க்குற அவனால் முடியல. ஸோ இந்த மாதிரி அடிமையாகும். ஆக்சுவலி தான் சைக்காலஜி சிம்பிள். ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க, போதைப்பொருள் எடுக்கிறாங்கன்னா மறக்கணும்னு நினைக்கிறாங்க, மறக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் வந்து கிருஷ்ணரோட மாயா சக்தி ஒன்று இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இந்த மாயா சக்தி நம்மளாம் விடாது. கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணினா மாயா சக்தி விடாது. ஒரு உதாரணத்துக்கு, நான் கவர்மெண்ட் ரூல் ஃபாலோ பண்ணின்னு வைங்க, போலீஸ் என்னை விட மாட்டான் இல்லையா? போலீஸ் என்னை விடாது. போலீஸ் என்னை பிடிக்கக்கூடாதுன்னா கவர்மெண்ட் போட்ட ரூல் நான் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி பகவான் சொன்னபடி நான் கேட்கலினா மாய சக்தியை போட்டு அடிச்சிடும். இன்றைக்கி தான் நடக்குது, இன்றைக்கி தான் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி உலகம் ரொம்ப முன்னேறிடுச்சு, நிறைய பேர் படிக்கிறாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாரும் படிக்கலை, இப்போ எல்லாரும் படிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஏன் உலகத்துக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே போகணும்? பார்த்தீங்கன்னா டே பை டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே போகுது, குறையிறதெல்லாம் கிடையாது. இது உண்மை, இதுதான் உண்மை. உண்மையில் எல்லாம் படிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எல்லாம் அறிவாளியாக இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எதில் எடுத்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா, பகவான் சொன்னபடி யாரும் கேட்க தயாராக இல்லை. உண்மையில் நம்ம எல்லாருக்கும் அந்த குணம் என்ன, ஒரு குணம் இருக்குன்னா, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் செய்யணும், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் கொஞ்சம் பேர் கோவம் வரும். சில பேர் கேள்வி கேட்டால் பிடிக்காது. என்ன கேள்வியெல்லாம் கேட்குற, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டால் பிடிக்காது. ஆனால் அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது, இம்பாசிபிள். இது வியாசரே சொல்கிறார். எல்லாரும் சர்வெண்ட்டு தான், அப்படின்னா சேவகன். இந்த உலகத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் யாருக்காவது சேவை செஞ்சாலும் யாரோ ஒருத்தருக்கு நான் தலை வணங்கே ஆகணும். அது மஸ்டர். பெட்டர் அந்த பகவான் தலை வணங்கிடும். இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ் ஃபெலோ காலெல்லாம் விழுகும். இது நடக்கும், நடந்தே தீரும். எவன்கிட்ட போய் தலை வணங்குவோம்? நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட போய் தலை வணங்கி ஆகும். எஸ் சார், எஸ் பாஸ் சொல்லி ஆகும், சொல்லி ஆகும், வேறு வழி இல்லை. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், மாமேக்கம் சரணம் ராஜா, எங்கிட்ட சரணாகதி பண்ண, நான் அறிவு தரேன், நான் அறிவு தரேன் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் ஒன்று கிடையாது, பூர்வ ஜென்மம் ஒன்று கிடையாது, அடுத்த ஜென்மம் ஒன்று கிடையாது, இப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. ஜென்ரலாக பகவான் நம்புறவங்க ஒரு கஷ்டம் வரும்போது என்ன சொல்லலாம்னா, என் விதிம்பாங்க. அது உண்மை கூட, பொய்யெல்லாம் கிடையாது. விதின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவங்க பேசிஃபை ஆவாங்க, சமாதானம் ஆவாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏன் உனக்கு கஷ்டம் வருதுன்னு கேளுங்க, பதிலே சொல்ல தெரியாது.
பதில் சொல்ல தெரியாது. சரி கடவுள் இல்லை, ஏன் கஷ்டப்படுறேன், உனக்கே இது நடக்குதுன்னு கேளுங்க, பதில் சொல்ல தெரியாது. ப்ளீஸ் பகவான் இருக்குன்னு நம்புறவங்க விதின்னு ஒன்று இருக்கு, நான் அனுபவிச்சாகணும். அது உண்மை, பொய் கிடையாது, அது உண்மை. இது கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், என்னைக்கு சாஸ்திரத்தை புறக்கணிக்கிறாங்களோ அவன் கஷ்டப்பட்டு அவனு கிருஷ்ணரே சொல்கிறார், பல இடத்துல சொல்கிறார். இதே பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், அறிவு இருந்தால் தப்பிச்சுக்குவ. கிருஷ்ணர் எதுவும் சொல்கிறார், அவர் படித்தார், அந்த வாக்கியம் கூட வருது, ஞான அக்னி சர்வ கர்மானி, பொருள் உரையில் பிரபுபாத் எழுதுகிறார், ஞான அக்னி சர்வ கர்மானிங்கிறார். அறிவு இருந்தால் மொத்த விதிக்கு எரிச்சிடுவாங்க. உண்மையில் நம்ம விதி இல்லாமல் பண்ணிக்கலாம், முடியாதவங்க கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், ஞான அக்னி சர்வ கர்மானி பஸ்மாத் சத் குருத்தே. ஸோ இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இது கலியுகா. இந்த கலியுகம் அப்படின்னாலே நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். நல்லதை கெட்டது மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும், கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். இப்படி தான் இருக்கும். நம்ம தான் புத்திசாலியாக இருக்கும். நம்ம உலகத்தை எதுவும் சொல்லக்கூடாது, நாம் எதுவும் உலகத்தை தப்பாக பேசக்கூடாது. நான் தான் புத்திசாலியாக இருக்கும். ஸோ அதுக்கு பகவான் சம்டைம்ஸ் அவரே வந்துடுவார். கிருஷ்ணர் சொல்கிறார், அவரே சம்டைம்ஸ் இறங்கி எல்லாம் சொல்லி கொடுப்பார். சில சமயம் அவரோட பக்தரில் அனுப்புவார், ஆச்சாரியர். ஸ்ரீல பிரபுபாத், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், சங்கராச்சாரியர், இவங்களாம் ஆச்சாரியாஸ். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். பகவான் என்ன சொல்லி தராரோ அதே தான் ஆச்சாரியாஸும் சொல்லி தருவாங்க. ஸ்ரீ ராதாஸ்யாம் சுந்தர் கீ ஜெய், பிரபுபாத் கீ ஜெய், அதே தான் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த பகவத்கீதையிலையும் பார்க்கலாம், இந்த அறிவு ரொம்ப முக்கியமான, இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அறிவு கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நமக்கு எல்லாம் கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஐ திங்க் ஃபியூ கிளாஸஸ் முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம யாருமே கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலி நம்ம கன்ஃபியூஷனாக தான் இருக்கோம், அது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன். இது ஒத்துக்கிறது கூட என்னன்னு சொல்கிறதுனா, ஏன்னா அறிவு வேணும். நான் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும் அறிவு வேணும். லைக் அர்ஜுனர் சொல்கிறார், கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவா. கிருஷ்ணா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, பிச்சாமி தர்ம சம்மூத சேதாக. அப்படின்னா எது தர்மம்னு தெரிய மாட்டேங்குது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மா. பகவத்கீதை கிருஷ்ணா அதை பற்றி பேசுகிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, தர்ம ஸ்வனுஷ்டிதः பும்சः விஸ்வக்ஷேன கதாசுயः நோத்பாதியே யதிரதிம் ஸ்ரம ஏவைஹி கேவலம். அப்படின்னா யார் ஒருத்தர் தர்மம் கடைபிடிக்கலையோ அவன் அவன் செய்கிற வேலையெல்லாம் ஜீரோவாக போயிடும். கடைசியில் அவன் செய்கிற வேலைக்கு ரிசல்ட் கம்ப்ளீட் ஜீரோவாக தான் இருப்பான். இது பாகவத்தில் இருக்கு. தர்மம் கடைபிடிக்கலைன்னா அவன் செய்கிற வேலை பூரா ஜீரோ ஆகிடும். அதே பாகவத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஒருத்தன் தர்மம் கடைபிடிக்கிறான்னு வச்சுக்கோம் பேச்சுக்கு, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அதோட கன்வர்ஸ் அப்படின்னா, நான் சந்தோஷமாக இல்லைன்னா நான் தர்மம் கடைபிடிக்கலைன்னு அர்த்தம். நான் சந்தோஷமாக இல்லை, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, டிஸ்டர்ப்டாக இருக்குது, எதுவுமே ஓட மாட்டேங்குது அப்படின்னா நான் தர்மம் கடைபிடிக்கலை, அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிள். ஜஸ்ட் லைக் என் உடம்புல அங்கங்கே வலி இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஹெல்த்து சரியில்லைன்னு அர்த்தம். யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டே நல்லா இருக்காங்க அப்படின்னா அதை பைத்தியமானு கேட்போம். நல்லா இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நினச்சி பாருங்கள். மூக்குக்குள்ளே 2 டியூப் இங்கே டியூப்பை படுத்து நான் நல்லா தாங்க இருக்கேன்னா பைத்தியமானு கேட்போம். அந்த வார்த்தை வரக்கூடாது, நல்லாலின்னு சொல்லணும்.
ஹாஸ்பிட்டல் படுத்துக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் டசன்ட் மேக் சென்ஸ். அது மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தர்மம் கடைபிடிக்கல. அவ்வளோ நான் தப்பு பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கணும். பாகவத்தில் கொடுக்குறாங்க, சுத்த கோஸ்வாமி பேசுகிறார். ஸோ பியூட்டிஃபுல். அப்போது டிஸ்டர்ப்டாக இருக்கான்னா கண்டுபிடிக்கணும். நான் ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்கேன்னா தர்மம் கடைபிடிக்கல, அந்த அறிவு இல்லை. இது கிருஷ்ணர் சொல்கிறார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மதிகச்சதி. கிருஷ்ணர் சொல்கிறார், தர்மம் கடைபிடிச்சா சாஸ்வதமாக சாந்தி கிடைக்கும். சாஸ்வதம்னா என்ன? பெர்மனன்ட் ஹாப்பினஸ்னா ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி கிடையாது. எவ்ரி செகண்ட் ஹாப்பியாக இருப்பாங்க. சாஸ்வதம்னா எவ்ரி செகண்ட், ஒரு க்ஷணம் சந்தோஷமாக இருப்பாங்க தர்மம் கடைபிடிக்கலாம். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஓட மாட்டீங்கன்னா நான் தர்மம் கடைபிடிக்கிறேன். சிம்பிள். அப்போ தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அர்ஜுனர் கேட்குறார், பிரிச்சாமித்வம் தர்ம சம்மூத சேத்தாக, எது தர்மம் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறார். புத்திசாலித்தனமான கேள்வி. இதுதான் கேள்வின்னு இப்படி தான் இருக்கும். எது தர்மம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல. அதுவும் அவர் கேள்வி எப்படி கேட்குறாருன்னா, அந்த நீங்கள் எது தர்மம்னு சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னா சாஸ்வதமாக சாந்தியாக இருக்கும். எனக்கு அமைதி கிடச்சிக்கிட்டே இருக்கணும், டெம்பரரிலாம் வேணாம். அதுதான் கரெக்டான கேள்வி. அப்படி தான் கேட்குறாரு அர்ஜுனா. ஸ்ரேயாங்கிறார். எனக்கு ஸ்ரேயானா லாங் டேர்ம் ஹாப்பினஸ், நீண்ட காலம் சந்தோஷமாக இருக்கணும். அப்படியே சொல்கிறார் அர்ஜுனா, எனக்கு ஸ்ரேயா வேணும், பிரேயா கிடையாது. பிரேயானா ஷார்ட் டேர்ம். ஓகே, இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக போகிறாங்க, மாட்டிடுறாங்க. அர்ஜுனர் கேட்குறார், எனக்கு ஸ்ரேயா சொல்லுங்கள், இந்த ஷார்ட் டேர்ம் எல்லாம் வேணாம். அது கரெக்டான கேள்வி. ஸோ கிருஷ்ணர்லாம் கேட்டு பேசுகிறார். அப்போ அந்த அறிவு கொடுக்குறார், நாமெல்லாம் உண்மையிலே யார், பகவான் அவர் யார், தர்மம்னா என்ன. ஸோ பகவத்கீதாவில் இதெல்லாம் பேசப்படும். ஸோ அப்போ உண்மையான அறிவுன்னு என்ன, அறிவு நமக்கு என்ன கொடுக்கும், அதுவும் கிருஷ்ணர் பேசுகிறார். உண்மையில் ஒருத்தன் அறிவாளி இருந்தால் தெளிவாக இருப்பான், கன்ஃபியூஷனே வராது. நோ கன்ஃபியூஷன். இந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி தேஷாம் ஆதித்யவ ஜானம் பிரகாஷயதிங்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. பிரகாஷதி அப்படியே தமிழில் என்ன டிஸ்க்ளோசஸ். இந்த அறிவு இருந்தால் எல்லாமே தெரிஞ்சிடும். அது உதாரணம் என்னென்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குன்னு வைங்க, பகவத்கீதா உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்க நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மள ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த அறிவு இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம குழந்தை இருக்குன்னா குழந்தை என்ன எதிர்பார்க்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எந்த குணத்தில் இருக்காங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த அறிவு இல்லைன்னு என்ன ஆகுனா கண்டுபிடிக்க முடியாது. டிஃபிகல்ட், கண்டே பிடிக்க முடியாது. இது பாகவத்திலே இருக்கு. மனு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் பொண்ணு பேர் தேவஹூதி. அவர் இந்த சாஸ்திரம் நல்லா தெரியும். மனு தர்மம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மனு தர்மம் கொடுத்த மனு, அவர் தான் மனு தர்மத்தை எழுதுறார். ரொம்ப ஹை கிளாஸ். அது சில புத்தி இல்லாதவங்க ஏதோ பேசுகிறாங்க. மனு தர்மம் படித்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அது கடைபிடிச்சோன்னா பிரச்சனை வராது. அது இன்னைக்கு அது யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ மனு அவருக்கு இந்த தர்மம் நல்லா தெரியும்னால அவங்க பொண்ணு எதுவும் வாயெடுத்து பேசலை. அந்த பொண்ணோட மூமெண்ட்ஸ்னால் புரிஞ்சா சரி இருக்கணும். அவங்க பொண்ணு நடந்துகிற விதத்தில் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. மனசுக்குள்ளே இது வச்சிருக்கா, என்னமோ இருக்கு. அது எப்படி கேட்குறாரு, நேராக யார் அந்த பையன் அப்படிங்கிறார். யார் அந்த பையன் கேட்பார். ஸோ ஷார்ப். தந்தை எப்படி இருக்குன்னு கூட சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. யார் அந்த பையன். பட் தேவஹூதி சாதாரண பெண் கிடையாது. ஏன்னா அப்பா மனு, அவருக்கு எப்போ ஏற்பட்ட பெண் இருக்கும்.
ஸோ அது செப்பரேட் ஸ்டோரி, அதை நான் சொல்லலை எப்போ அது பார்க்கலாம். ஸோ அந்த மனுக்கு இந்த தர்மம் தெரியறதுனால அவங்க பொண்ணு மனசில் என்ன ஓடு டக்குன்னு கண்டுபிடிச்சார் அது எல்லாமே. அது மாதிரி நம்ம பல பேர் பார்க்கலாம். ஈவன் விதுரர் பார்க்கலாம். விதுரர் ரொம்ப தர்மம் நல்லா தெரிஞ்சவர். விதுரா, விபீஷணா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தர்மம் தெரியறதுனால நடக்க போகிறது முன்னாடியே சொல்லுவாங்க. இது நடக்கும்னு சொல்லிடுவாங்க. விதுரர் சொல்லுவார். விதுரர் துரியோதனன் பிறந்தோன்னே சொல்லிடுவாங்கல்லாம், உங்கள் குடும்பம் அழியக்கூடாதுன்னு இவனை முடிச்சிருக்கு. அப்பவே சொல்லுவார். விபீஷணன் மண்டோதரிக்கு சொல்லுவார். மண்டோதரி அன்னி, நம்ம லங்கை போகுது, முடிஞ்சிடும். எப்போ சீதைய அப்டக்ஷன் அந்த தூக்கிட்டு வராங்க இல்லையா, அப்பவே சொல்லிடுவார். ஏன்னா விபீஷணனுக்கு தர்மம் தெரியும். அப்போ நமக்கு இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா நமக்கு இந்த தர்மம் தெரியாது. தர்மம் அந்த அறிவு இருக்காது. அறிவு இல்லைன்னா நம்ம முடிஞ்சு போயிடுவோம், நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம முடிஞ்சிடும், அது தெரியாது. நம்ம குழந்தைக்கு என்ன நடக்கும் தெரியாது. பட் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த தர்மா இந்த கலியுகத்தில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மாங்கிற வார்த்தைக்கு அதுக்கே பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். பலவிதமான தர்மங்கள் இருக்கு. நமக்கு சாஸ்திரத்தில் கொடுக்குறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மம். அதுவும் கலியுகத்தில் கிருஷ்ண நாமா சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மா கிருஷ்ண நாமா. அந்த கிருஷ்ண நாமா சொல்லும் பொழுது, அந்த தர்மம் கடைபிடிக்கும் பொழுது மற்ற எல்லாமே தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ கிருஷ்ண நாமா சூரியன் மாதிரி. எப்படி சூரியன் வெளிச்சத்தில் எல்லாமே தெரியுமோ, கிருஷ்ண நாமா சொன்னோம்னா, பகவத்கீதை படித்தோம்னா, ரெண்டுமே பண்ணணும், எல்லாமே புரிய ஆரம்பிச்சோம். நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு முதல் எனக்கு தெரிஞ்சிடும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம திருத்திக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் கிருஷ்ண நாமா சொல்லல, பகவத்கீதை படிக்கலைன்னா நான் எங்கே தப்பு பண்ணுறேன் கூட எனக்கு தெரியாது. ஆனால் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நோ டவுட். இப்போ தப்பு பண்ணுறேன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சிம்பிள், தான் லாஜிக். ஸோ அப்போது கிருஷ்ணரும் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பகவத்கீதை படி, கிருஷ்ண நாமா சொல்லு, வேறு வழி கிடையாது. ஷார்ட்கட் இருக்கானே, இதுதான் ஷார்ட்கட், இதுக்கு மேலே ஷார்ட்கட் கிடையாது. ஸோ இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் பார்ப்போம் பேப்பரில். ரீசெண்டாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த பூனே கேஸில் டாக்டர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பூனேயில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்னு சொல்கிறாங்க, அவங்க உண்மையை மறைக்கிறாங்க. மேபி அதை பற்றி இப்போ நான் பேசலை. பார்த்தீங்கன்னா படித்தவங்க டாக்டர்னு சொல்கிறாங்க, பணத்துக்காக நியாயத்தையே மறைக்கிறாங்க. ஆனால் டாக்டருங்கிறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் படித்தாச்சு, பிஹெச்டி பண்ணியாச்சு, நோபல் ப்ரைஸ் வாங்கியாச்சு, அதனால் அறிவாளி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் நினச்சிக்காது. உண்மையான அறிவுன்னா இதுதான் அறிவு, பகவத்கீதை. இந்த அறிவு இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணியே தீரும். இன்றைக்கி உலகத்தில் தப்பு பண்ணுறவங்களாம் நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க, அவங்க தான் தப்பே பண்ணுறது. இந்த உலக அறிவு இல்லாத கூட தப்பு பண்ண மாட்டான். பெரிய படிப்படி அவன் தான் எல்லாம் தப்பு பண்ணுறான், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும் பொழுது தான் இந்த அறிவு கிடைச்சா தான் தப்பு பண்ணாமல் இருப்பான். அப்போ இந்த பகவத்கீதை நான் படிக்கலைன்னா நான் தப்பு பண்ணுவேன், என் பையன் படிக்கலைன்னா அவன் தப்பு பண்ணுவான், பண்ணியே ஆகும். என்னை கல்யாணம் பண்ணவங்க படிக்கலைன்னா அவங்களும் தப்பு பண்ணுவான். யார் படிக்கலாம் அவன் தப்பு பண்ணியே ஆகணும், அதுக்கான அனுபவிச்சும் ஆகும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பாகவத்தில் கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், தப்பு பண்ணால் அடி விழுந்தே தீரும். மேபி நான் போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கலாம், பகவான்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் இம்பாசிபிள். இங்கே சில பேர் தப்பு பண்ணிட்டு போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்கலாம், கொடுத்தாலும் அடி விழுங்கும், நோ டவுட் அபவுட் இட். தப்பிக்கிறது ஒன்று கிடையாது, நோ. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், மயத்யக்ஷேன பிரகிருதி,
என்னோட கண்ட்ரோலில் தான் உலகமே இயங்குதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். யார் என்ன பண்ணாலும் அடி கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்து விழுகும், பர்ஃபெக்டாக வந்து விழுகும், தப்பிக்கிறதுல ஒன்று கிடையாது. நோவே. ஸோ இந்த கிருஷ்ணர் எங்கே சொல்கிறார், இந்த ஞானம் இருந்தால் தான் அஜ்ஞானம் போகும். ஸோ கிருஷ்ணர் ஒன்று இடத்துல சொல்கிறார், தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞான ஜந்தமஹா நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நமக்கு அஜ்ஞானம் அறியாமை இருக்கு இல்லையா, அது நாமளே வெளியே எடுக்க முடியாது. கிருஷ்ண நாம சொன்னால் கிருஷ்ணர் நமக்கு ஞானம் கொடுப்பார், அவரே அறிவு கொடுத்து இந்த அறியாமை வெளியெடுப்பார். அவர் தான் பண்ண முடியும், நாமளே அந்த அறியாமை எடுக்க முடியாது, நமக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. அதுவும் பகவான் அனுகிரகத்தில் தான் நடக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காருன்னு வைங்க, கார்டியாலஜிஸ்ட்னா இந்த ஹிருதயம், தமிழ் என்ன, இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட டாக்டர், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வைங்க, இன்னொருத்தர் தான் பைபாஸ் பண்ணணும், அவராக பண்ணிக்க முடியாது. அவரே வந்து ஹார்ட் எல்லாம் பண்ண இன்னொருத்தர் தான் பண்ணணும். அது மாதிரி நம்மளோட அஜ்ஞானம் நாமளே எடுக்க முடியாது. பகவான் நாம சொன்ன பகவத்கீதா படிக்கணும், கிருஷ்ணர் அறிவு கொடுத்து அவர் சொல்கிற நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ, அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் எடுத்துருவேங்கிறார். கிருஷ்ணர் தான் அந்த ஒர்க் பண்ணுவார். அதுக்கு நம்ம பகவான் சொன்னபடி கேட்கணும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, பகவத்கீதா படிக்கிறது, பக்தரோடு உட்காந்து இது நல்லா கேட்கணும், சேவா செய்யணும். இதுதான் வழி, வேறு வழியெல்லாம் கிடையாது. யாராவது வந்து அந்த பூஜை பண்ணுங்க பிரச்சனை எல்லாம் போயிடுன்னா ஏமாத்துறாங்க, அதெல்லாம் ஏமாத்துற வேலை. இந்த பூஜை பண்ணுங்க, இல்லை இந்த தாயத்து கட்டிக்கிங்க, எல்லாம் பிரச்சனையும் போயிடும், அதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது. இந்த பகவத்கீதா படிக்கணும், இந்த அறிவை எடுத்துக்கணும், பகவான் சொன்னபடி வாழணும், அப்போ தான் தப்பிப்பாங்க. தவிர சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் பிரச்சனையில் இருந்தாலும் தப்பிக்கலாம் முடியாது. அப்படியெல்லாம் முடியவே முடியாது. யாராவது சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க, தட்ஸ் இட், 100% சீட்டிங் அது. ஸோ நீங்கள் பகவத்கீதை படித்தா தான் எது உண்மைன்னு தெரியும். ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட், தயவுசெய்து ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். பகவத்கீதை படிக்கிறவங்க ஜாஸ்தி படிங்க. இது வரைக்கும் படிக்கலன்னு நீங்கள் வாங்கிட்டு போய் படிங்க. இதை தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது, வேறு வழியே கிடையாது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. ஹரே கிருஷ்ணா. தப்சாத்தம் ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது whatever. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து அறிவில்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ சில தாட்டி ஹம்பிளான பீப்புள் கூட நாங்கள் அறிவில்லை அப்படின்னு அக்செப்ட், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அதிகமாக ஞானம் இருக்கும் ப்ரோ. அது எப்படி ப்ரோ இப்போ வேறு வெளியிலேருந்து ஒருத்தவங்க தப்பாக பெர்சீவ் பண்ணுவோம்? லாஸ்ட் பார்ட்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தவங்க ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஹம்பிளாக இருக்கிறதுக்காகவும் சொல்லலாம். ஆனால் இப்போ வேறு யாராச்சும் தப்பாக பெர்சீவ் பண்ணுறாங்க, ஓ இவனுக்கு அறிவில்லை அப்படின்ட்டு. எனக்கு அறிவில்லைன்னு சொல்கிறவன் அறிவாளி தான் சொல்லுவான். அது காட்டு, எனக்கு அறிவில்லைங்கிறது அறிவாளி தான் சொல்ல முடியும். பிரம்மா சொல்கிற எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறார், பாகவத்தில் வருது. ஒன்றுமே தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதுக்காக சும்மா நானும் இப்படி வேஷம் தோட முடியாது. எனிவே பட் பிரம்மா சொல்கிறார். ஸோ ஒன்னொன்று, ஒருத்தர் உண்மையிலே அறிவாளியா இல்லையா, ஹம்புலா இல்லையாங்கிற அவங்க ஆக்ஷன்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு பகவத்கீதை படித்தா தான் புரியும் உண்மையில் அறிவாளி எப்படி இருப்பாங்க. ஏன்னா அர்ஜுனர் இந்த கேள்வி கேட்குறார், உண்மையில் அறிவாளி எப்படி இருப்பாங்க, என்ன பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, அந்த கேள்வி கேட்குறார் அர்ஜுனா. கிருஷ்ணரை பேசுகிறார், உண்மையில் அறிவாளி இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இவங்க அறிவாளி. இல்லை நாம் ஏமாந்துடும். சில பேர் சும்மா பேசலாம், அதை வச்சு நம்ம ஜட்ஜும் பண்ணக்கூடாது. ஆக்ஷன்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். ஆக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
குட் கொஷன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இன் ஜென்ரல் வேறு? பர்பட்டில் ஒரு விஷயம் எழுதுறாங்க. அது தான் ஆத்மான்னு தெரிஞ்சாலும் பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ். அது எப்படி ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா பரமாத்மா வேறன்னு பிரித்து பார்க்க முடியாது? இனிஷியல் மற்ற யுகத்துலலாம் வந்து அவங்களோட தபஸ் எப்படி இருக்குன்னு நான் உடல் இல்லைன்னு புரிஞ்சுட்டு தான் மெயினாக ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பில் நான் உடல் இல்லைன்னு தான் புரியும் ஆத்மா. பட் கிருஷ்ணாவோட கனெக்ஷன் வைக்கும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து பரமாத்மா நான் பரமாத்மாவா ஆத்மாவாங்கிறது பிரித்து பார்க்க அவங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அவங்க கடவுள்னு கூட நினச்சிக்குவாங்க. சொல்லப்போ நம்ம எல்லாரும் நம்ம கடவுள் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். நமக்கு அந்த திங்கிங் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. வெளியே சொல்ல மாட்டோம் நான் கடவுள்னு, பட் நான் கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தான் இருக்கோம் சூக்ஷ்மமாக. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம். ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நமக்கு ஒன்றும் நமக்கும் பகவானுக்கும் பிரித்து பார்க்க நமக்கு தெரியல. ஆத்மாவை ரியலைஸ் பண்ணாலும் அவங்களால பரமாத்மா வேறன்னு பார்க்க முடியாது. வெல் இது தியரி மேபி அந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. இல்லை பிரபுபாத் எழுதியிருக்க மாட்டார். சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் யோகிஸ் வந்து நான் உடல் இல்லைன்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஆஸ்டெரிட்டி பண்ணி புரிஞ்சுக்குவாங்க. இப்போ யாரும் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் இருக்குது. சென்சஸ் எல்லாம் அடக்குவாங்க. அதுக்கு தான் அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா காட்டுக்கு போனால் தான் பண்ண முடியும், நீங்கள் சிட்டியில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் உடல் அல்ல. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ்? விசேஷ தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தர்மம் விசேஷ தர்மம் அப்படின்னாங்க. ஏன் மேபி விசேஷ தர்மா மேபி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மாவுக்கு அந்த விசேஷங்கிற யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கிளாஸில் சொன்னபடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மா சாண்டிங் தான். நாமா சொல்கிறது, பகவத்கீதா படிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஒழுங்காக பண்ணாலே மற்ற நம்ம புரிய ஆரம்பிச்சோம். இந்த விசேஷமான தர்மம் இது பண்ணலின்னா மற்றது புரியாது, நமக்கு புரியாது. இது ரெண்டும் பண்ணி ஆகணும். சாண்டிங்கும் பண்ணணும், பகவத்கீதா படிக்கணும். தென் மேபி சொல்கிறது புரியாது. அப்போ அங்கே குரு தேவைப்படுறார். குரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிரபுபாத் எழுதியிருக்கார். அப்போ போய் கேட்கணும், இது ஏன் இப்படி சொல்கிறார் கிருஷ்ணா? இந்த தர்மம் பண்ணினா கஷ்டம். ஸோ விசேஷ தர்மனா சாண்டிங் தான், ரீடிங் பகவத்கீதா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஜென்ரல் இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்ட ஜென்ரல் ஏதாவது? ஓகே, எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணலாம். ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय।